மிக மிக ஆச்சரியம். திருமூலர் திருமந்திரம் சொல்றாரு, உங்களுக்கு இறைவன் அருள் கிடைக்கணும்னா தொடர்ந்து திருநீர் வச்சுங்க போகும். சிவ சிவ என்றிட சிவகதி தானே. திருமூலர் திருமந்திரத்துல ஒரு பாடல் வரும். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் அணிந்து மகிழ்வோமானால் தங்காது வினைகள். வினையினாலதான் பிறவி வரும். நீங்க திருநீர் தொடர்ந்து பூசினா வினை வராதான், சிவன் அருள் கிட்டுங்கிறார். வேற ஒண்ணும் மந்திரங்களும் சொல்ல வேண்டாம், வெறுமை திருநீர் எடுத்து பூச. அது திருநீர் எப்படி பூசணும்னு வாரியார் சாமி சொல்றாரு. அவர் சொல்லனா நமக்கு எப்படி தெரியும்? இப்ப எல்லாரும் இப்ப நிறைய முத்திரை காமிப்பாங்க. இதுக்கு சின்முத்திரைன்னு சொல்லுவாரு. நம்ம தட்சிணாமூர்த்தி இது சின்முத்திரைன்னு காமிப்பாங்க. இவர் சொல்றாரு இது ரிஷப முத்திரைன்னு பேர். மாட்டு முகம் 2 கொம்பு போல. இது தெரியும். திருநீர் எடுக்கும் போதும் இந்த ரிஷப முத்திரை நந்தியன் பெருமான நினைச்சு எடுக்கணுமா? அதுக்காக ரிஷப முத்திரையில, ரிஷபம்னா சுவாமியோட நந்தி தான். திருநீர் இப்படிதான் எடுக்கணுமா? இந்த பாருங்க, இப்படி இதை எடுத்துட்ட கீழெல்லாம் சிந்தக்கூடாது. பாருங்க, நெத்தி முழுக்க அப்படி சிந்தினால் தோல்ல தான் வேணுமே தவிர கீழே விடக்கூடாது. கீழே திருநீர் சிந்தினால் பாவம். இப்ப கோயில்ல குருக்கள் திருநீர் கொடுத்தா ஒரு கையில வாங்குற, திருநீரை 2 கையில வாங்கணும். குருக்கள் சின்னவரா இருந்தா கூட கொடுப்பது ஐஸ்வர்யம். அதனால நம்ம பூதினா செல்வம்னு அர்த்தம். விபூதினா மேலான செல்வம். 2 கையால வாங்கணும். இப்படி 2 கையில வாங்கிட்டு இப்படி கொட்டிக்கிறார். அப்புறம் ஒரு கையில பொட்டு மாதிரி வச்சுட்டு ஊதிடுறார். திருநீர் கீழே சிந்தக்கூடாது. திருநீருக்கு என்ன பெருமை என்றால், எந்த பொருள் நெருப்பிலே போட்டாலும் கருமையா போகும். எதை நெருப்புல போட்டாலும் கருப்பா போயிடும். ஆனா கரிய சாணத்தை போட்டா வெண்மையா போகும். இந்த திருநீர் மகா ஔஷதம். தொடர்ந்து திருநீர் பூசி கொண்டால் நோய் வராது. இதை நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, வாரியார் சாமி சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. பெரிய புராணத்துல சேக்கிழார் சுவாமி சொல்றார், தெய்வ புலவர் என்று 2 பேருக்கு பேர். ஒருவர் திருவள்ளுவர், இன்னொருத்தர் சேக்கிழார் சுவாமி. 2 பேருக்கு தான் தெய்வ புலவர்னு பேரார். அவர் சொல்றார், ஓதிய எழுத்து 5ம் உரு பிணி தாம் வர அஞ்சும். அஞ்செழுத்த சொல்லி சிவாய நமன்னு திருநீர் பூசினால் நோய் வர அஞ்சுமா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீங்க வேற ஒண்ணும் பண்ணா, காலையில எழுந்தோமா, குளிச்ச உடனே சுவாமி கிட்ட போய் நெத்திக்கு வச்சுக்கிங்க. நாங்கெல்லாம் உபதேசம் வாங்கிட்டோம். உபதேசம் வாங்கிட்டா குழைச்சி வச்சுப்பாங்க. 16 இடங்கள்ல திருநீர் வைக்கணும் இருக்கு. அப்படி உபதேசம் வாங்காதவங்க வெறுமை திருநீர் பூசிக்கும். ஒன்னும் ஒரு காசு பணம் ஒன்னும் நஷ்டம், நோய் இல்லாம இருக்கலாம். நம்ம நோய் இல்லாம இருப்பதற்கு சொல்றார், ஓதிய எழுத்து 5ம் உரு பிணி தாம் வர அஞ்சும். சிவாய நமன்னு திருநீர். இப்ப எப்படி திருநீர் வச்சுக்கிறாங்களா? வாரியார் சாமி சொல்றாரு, திருநீர் பையில வைக்கும்போது, பார்வதி சமையலாச்சா, இலை போடு, தடிமாடு, அப்பவும் சிவாய நமன்னு சொல்ல மாட்டேங்கிறானா. திருநீர் வைக்கணும்னு சொல்றது இல்ல. சில பேர் திருநீர் வச்சுப்பான், ஆபீஸ் போகும்போது அழிச்சுட்டு போவோம். மற்ற மதத்தினர்கள் தங்கள் சின்னங்களை அழித்துக் கொள்வதற்கு வைக்கப்படும். நாம இதை அழிச்சுக்கிறதா பெருமை. பொய் சொல்லத்துக்கு பயப்படணும், மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு பயப்படணுமே தவிர நம் சின்னங்களை அணிந்து கொள்ள வைக்கப்படக்கூடாது. மாணவர்கள்ல நிறைய பேர் பள்ளிக்கூடம் போகும்போது திருநீர் அழிச்சிட்டு போறாங்க. அது ரொம்ப நம்ம சின்னங்களை திருமண் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, எல்லோரும் நமக்கு அந்த நிலையாமையை குறிப்பது. எல்லாரும் பிடிசாம்பல் ஆக போறோம். என்ன பெரிய மன்னராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் கடைசியில பிடிசாம்பல் ஆக போறாங்க. அதனால அது நிலையாமை. அதனால நம்ம யாருக்கும் தீமை நினைக்க கூடாது. அந்த எண்ணம் வரணும். பூஜை பண்ணும் போதே நம்ம இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம சாம்பல் ஆக போறோம், அதனால யாருக்கும் நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாது. முடிஞ்சவரை நம்ம உதவி பண்ணணும், தீமை செய்யவே கூடாது. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, நான் உண்டு என் உண்டுன்னு இருப்பேன், நான் மற்றவங்க விஷயம்லாம் தலையிட மாட்டேன், அடுத்த வீட்டுல இருக்கிறத பத்தி நான் ஏன் கேட்கணும். ஆடு மாடுலாம் அப்படிதான் இருக்கு. அது பாட்டுக்கு அது ஏதாவது கண்டுக்குதான். அப்ப நீ மனிதனாக பிறந்த நீ முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யணும். அடுத்த வீட்டுல ஒரு கஷ்டம்னா போய் நிக்கணும். அதெல்லாம் பர்சனல். ஏன் எங்க வீட்லயே எனக்கு சொல்லுவாங்க, நீங்க என்னதுக்கு எல்லாருக்கும் புத்தி சொல்றீங்க, வளையல் போடு, ஏன் பொட்டு வச்சுக்கலாம், ஏன் சொல்ற, அது அவங்க பர்சனல் மேட்ரு. நாளைக்கு உங்களுக்கு கேலி பேசுவாங்க. நீங்க ஏன் பெண்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்றீங்க, ஏன் மாணவர் இப்படி இருக்குன்னு சொல்றீங்க, திருநீர் வச்சுன்னு போறீங்க, அது அவங்கவுங்க பர்சனல் மேட்ரு. அப்படி இருக்கக்கூடாதம்மா. நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லணும். சொன்னா கேட்கறவங்களும் இருக்கிறாங்க.